everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம குளோபல் கார்னர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் லிமிடெட் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற ஒரு நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் நம்ம இதில் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இவங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாங்க. இவங்களோட மிஷன் என்னென்னா 21,000 entrepreneurs, 36 lakhs digitally empowered vendors and 72 lakh sustainable jobs create பண்ணுறது தான் இவங்களோட மிஷன். அண்ட் விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ்க்கு ஒரு புது ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறது, ப்ளஸ் பிஸ்னஸ் சேல்ஸ் சர்வீஸை வந்து வெண்டார்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து நம்ம குளோபல் கார்னர் கம்பெனியோட விஷன். குளோபல் கார்னர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் லிமிடெட் கம்பெனி வந்து பியூர்லி மேட் இன் இந்தியா. ஸோ இதோட ஃபவுண்டர், ஐடியா, கம்பெனி எல்லாமே ஒரு இந்தியன் கம்பெனி தான். இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது வந்து February 2016. ஆப்பை லான்ச் பண்ணது, யூனிவர்சல் ஆப் இருக்குது நம்மளுக்கு, அந்த ஆப்பை லான்ச் பண்ணது வந்து April 2017. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது 3 லட்சம் ரூபாய் லோனில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. பட் இப்போது இதோட லாஸ்ட் செப்டம்பர் 2020 வேல்யூவேஷனில் செபி ஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனியோட அசெட் 6,680 கோடி ரூபாய் இருக்குன்னு நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. விகாஸ் ராவத் இவங்க தான் வந்து இந்த கம்பெனியோட சிஎம்டி, சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், ஃபவுண்டர் எல்லாமே இவங்க தான். இவங்களோட நேட்டிவ் வந்து குஜராத். ஸோ அதனால தான் இது வந்து பியூர்லி ஒரு இந்தியன் கம்பெனி. இதுக்கு வந்து எல்லா பக்கம் நிறையா ஆஃபீஸஸ் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாடோட ஆஃபீஸ் வந்து ஈரோடில் இருக்குங்க. தமிழ்நாடோட ஹெட் ஆஃபீஸ் ஈரோடில் இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஹோல் இந்தியாவோட ஹெட் ஆஃபீஸ் வந்து அஹமதாபாத்லேயும், குளோபல் ஆஃபீஸ் நிறையா கண்ட்ரீஸில் நம்மளோட பிஸ்னஸ் விரிவுபடுத்த போகிறோம். ஆல்ரெடி 2-3 கண்ட்ரீஸில் என்டர் ஆகிட்டோம், இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ அந்த குளோபல் ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் இருக்குங்க. இந்த 3 தான் அந்த அட்ரஸ். இது இல்லாமல் இந்த ஆஃபீஸஸ் இருக்குது, அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவை இந்த மெயின் 3 ஆஃபீஸை வந்து நான் இதில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேங்க. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் வந்து ஹெட் ஆஃபீஸ் ஈரோடில்? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மேஜராக ஒரு பெரிய கம்பெனி நீங்கள் போயிட்டீங்கன்னாவே கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் ஏன் ஹெட் ஆஃபீஸ் ஈரோடில் அப்படின்னா, யார் இந்த பிஸ்னஸ் உள்ளே கொண்டு வந்தாங்களோ அங்கே தானே வைக்க முடியும். அதனால் பாலவேலாயுதம் சார் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த பிஸ்னஸை தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அண்டு அவரோட நேட்டிவ் ஈரோடு. ஸோ அதனால தான் ஹெட் ஆஃபீஸ் ஈரோடில் இருக்குது. இன்னும் பிரான்ச் ஆஃபீஸஸ் வரலாம், சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், எங்கே வேணாலும் வரலாமோ தவிர ஹெட் ஆஃபீஸ் வந்து ஈரோடு தான். கண்டிப்பாக எந்த சேஞ்சஸும் எப்பவுமே இருக்காது. அடுத்தது, குளோபல் கார்னர் வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. இவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் அத்தாரிட்டி கொடுத்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறிட்டாங்க. அப்போ இதில் ஒரு ஸ்பார்க் என்னென்னா, இந்த கான்செப்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ நம்மளை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 23/4/2021. ஸோ ரீசண்டாக தான் நம்ம வந்து ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து பப்ளிக் லிமிடெடாக மாறியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி சொன்னவங்கக்கிட்ட 6,680 கோடி ரூபா கம்பெனியோட அசெட் அப்படிங்கிறத. ஸோ இங்கே வேல்யூவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், 2019 நம்ம கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து 216 கோடி ரூபாய் இருந்துச்சுங்க. அதே மே 2020 அப்போ 255 கோடி ரூபாயும். பட் மேலேருந்து செப்டம்பர் 2020க்குள்ளே இந்த கம்பெனியோட க்ரோத் 6,680 கோடி ரூபாயாக மாறி இருக்கு. இதை நான் சொல்லிங்க, ஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒரு பர்சன் அந்த டீம் தான் வந்து இதை அனலைஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் போட்ட வேல்யூவேஷன் தான் இந்த வேல்யூ வந்து வந்திருக்குங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2,700% க்ரோத் வந்து இந்த கம்பெனி எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா தெரியும், மே, செப்டம்பர் இது எல்லாமே வந்து நம்ம லாக்டவுனில் இருந்த பீரியட். அப்போ இந்த லாக்டவுனில் இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இவ்வளோ ஹைக் ஆகிருக்கு. அப்போ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா
இதில் வந்து பேண்டாமிக் ஆகட்டும் இல்லை நான் பேண்டாமிக் நார்மல் டைம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இன்கம்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். திடீர்னு பேண்டாமிக் வந்துருச்சுன்னா இதுலேருந்து வர இன்கம் நின்றுமான வாய்ப்பே இல்லை, அப்பயும் இன்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதோட க்ரோத்தே அந்த லாக்டவுன் பீரியடில் தான் அதிகரிச்சிருக்கு. இது என்ன அப்படின்னா மொத்த கம்பெனி எக்கனாமியோட சேல்ஸை வந்து இது இன்டிகிரேட் பண்ணுது. ஓகேங்களா, இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் கம்பெனி அண்ட் யூனிக் கான்செப்ட். இது மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த எக்கனாமியோட சேல்ஸையும் இன்டிகிரேட் பண்ணுறாங்க ஒரு ஆப்பில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காப்பிரைட் வாங்கி வச்சுருக்கோம். இந்த கான்செப்டை இந்த வந்து அவன் சொல்கிற இந்த கான்செப்டை காப்பிரைட் வாங்கி வச்சுருக்கோம். எவ்வளோ இடங்களில் 187 கண்ட்ரிலையும் இந்த கான்செப்டை ஒத்துக்கிட்டு காப்பிரைட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், இதுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகம் அண்ட் நம்மளோட பிஸ்னஸ் மாடலை புரிஞ்சுக்கிட்டு 187 கண்ட்ரீஸும் நம்மளுக்கு காப்பிரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த கான்செப்டை ஏன்னா நாம் மட்டும் நம்புறது இல்லை, 187 கண்ட்ரியும் இந்த கான்செப்டை நம்புகிறாங்க. அப்போ ஒரு கண்ட்ரியில் ஒரு கான்செப்ட் அலோவ் பண்ணணுன்னா அவங்க எவ்வளோ அனலைஸ் பண்ணியிருந்தால் அதை அலோவ் பண்ணுவாங்க. அப்போ இந்த கான்செப்டை நம்ம எவ்வளோ இன்டெப்த்தாக புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட வளர்ச்சி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ். ஸோ நம்ம விகாஸ் ராவத் சருக்கு வந்து யங் அச்சீவர் அவார்டு 2018லையும் சி பிஸ்னஸ் லீடர் அவார்டு வந்து மத்திய பிரதேசத்தோட சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் சார் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட இன்வெஸ்டர் இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு இன்வெஸ்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா அந்த க்ரோத்துக்கு அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்னால. இப்போ நான் சொல்ல போகிற இன்வெஸ்டர் வந்து நம்மக்கிட்ட 2019லேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா ஒரு 180 வருஷமாக மீடியா ஃபீல்டில் இருக்கிற ஒரு பெரிய குரூப். யார் அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா. எஸ், த டைம்ஸ் குரூப், டைம்ஸ் நவ் சேனல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர், எக்கனாமிக் டைம்ஸ், இது எல்லாம் பண்ணுற ஒரு குரூப் தான் நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார்? 180 வருஷமாக மீடியா ஃபீல்டில் இருக்கிற பர்சன், கம்பெனி. 100 crore rupees, ஒரு ரூபாய் இல்லைங்க, 100 crore rupees இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 வருஷம் இந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2016லேருந்து அனலைஸ் பண்ணி 2019 தான் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 100 கோடி ரூபாய். இந்த பிஸ்னஸ் மாடலும் மேனேஜ்மெண்ட் மேலேயும் ட்ரஸ்ட் வச்சு அப்படின்னா அவங்களே 3 வருஷம் அனலைஸ் பண்ணி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து கண்டிப்பாக ஒரு வின்னிங் கான்செப்ட் அப்படிங்கிறது இங்கேயே நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது குளோபல் கார்னர் அப்படின்னா என்ன? குளோபல் கார்னர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்லி போஸ்ட் பெய்ட் சேல் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த கான்செப்டும் வரல. ஏன்னா அப்படி வந்திருந்தால் நம்ம ஆல்ரெடி காப்பிரைட் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்ம காப்பிரைட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே இருக்கிற ஃபஸ்ட்டு கான்செப்ட். என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட் பெய்ட் சேல்ஸ். இப்போ ப்ரீபெய்ட் சேல்ஸ்னால் அது வேறு டைப், இது போஸ்ட் பெய்ட் சேல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் வெண்டர் இருக்காங்க, யூசர் இருக்காங்க. அந்த யூசரை வந்து வெண்டார்கிட்ட கனெக்ட் பண்ணுறதுனால வெண்டாருக்கும் பெனிஃபிட், யூசருக்கும் பெனிஃபிட். ஓகேங்களா, வெண்டாருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவங்களுக்கு சேல்ஸ் நடக்குது. அதே டைமில் யூசருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவங்களுக்கு கேரண்டீடு 2 to 10% இன்ஸ்டண்ட்டாகவும் 100% லாங் டேர்ம்லேயும் கேஷ்பேக் கிடைக்குது. எது மூலிமா? நம்ம கம்பெனியில் 4 டைப் ஆஃப் காப்பிரைட்டட் கேஷ்பேக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த கேஷ்பேக் ஆப்ஷனை யூஸ் பண்ணால் அதில் ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த கேஷ்பேக் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். 4 டைப் ஆஃப் கேஷ்பேக்னு சொன்னேன். என்னென்ன? ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் கேஷ்பேக். இன்ஸ்டன்ட் தான் வந்து 2 to 10% கேஷ்பேக் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அடுத்தது மை சர்க்கிள். நான் ஆல்ரெடி சொன்னேன் 100%. ஸோ அந்த 100% கேஷ்பேக் வந்து மை சர்க்கிள் மூலியமாக வந்தால் கிடைக்கும். ஃபிஃபோ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். இது வந்து
ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த குழுக்கள் முறையில் போட்டு எடுக்கிறது, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஃபோக்கஸ் பண்ணுறது இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ப்ளஸ் மை சர்க்கிள், அந்த ரெண்டும் தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன் நீங்கள் வந்து குளோபல் கார்னரை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த குளோபல் கார்னர் கம்பெனி வந்து கேரண்டீடாக இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்கில் 2 to 10% வரைக்கும் உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு தராங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இல்லைங்க, உங்களோட எக்ஸ்பென்ஸ்க்கு. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறீங்க, அதில் எக்ஸ்பென்ஸ்க்கு தராங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதுக்குள்ளே பிஸ்னஸ் வரீங்க அப்படின்னா நீங்கள் இது குளோபல் கார்னர் மூலிமா செலவு பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பென்ஸ்க்கு நாங்கள் கேஷ்பேக் தரோம்னு சொன்னால் எவ்வளோ பீப்புள் நம்மள்கிட்ட உள்ளே வருவாங்க. ஏன்னா ஒரு ஆஃபர் அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல 10% ஆஃபர் அதிகமாக இருக்குன்னா நம்ம அங்கே போவோம். அப்போ நம்மளுக்கு என்ன நினைக்கிறோம், நம்ம சேவிங்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, சேவிங்ஸ் என்ன பண்ணும், நம்மளுக்கு அக்யூமுலேட் தான் ஆகும். பட் நம்ம குளோபல் கார்னரில் சேவிங்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் மாறுது. உங்களுக்கு சேவும் ஆகுது, ஆனால் அந்த சேவான மணியே இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் மாறுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சொன்னால் இதில் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு கேஷ்பேக் தராங்க அப்படின்னு. அப்போது டெய்லி எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளுக்கு எப்போது குறையுமா, நம்மளுக்கு செலவுங்கிறது குறையவே குறையாது, அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். செலவை கட் ஆஃப் பண்ணலாமோ தவிர மொத்தமாக தடுக்க முடியாது. அப்போ செலவுகள் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ லைஃப் டைமுக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், இன்கமும் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இதை வந்து ஜென்ரேஷன் இன்கம்னு சொல்கிறோம். இது வந்து பியூர்லி லீகல் அண்ட் எத்திக்கல்ங்க. இந்த காசு வந்து நமக்கு அந்த பிஸ்னஸ் வந்து வெறும் காசை மட்டும் கொடுக்கறது இல்லை, மரியாதையும் கொடுக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பணம் இருக்கிறவங்களுக்கும் பணம் இல்லாதவங்களும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க சொசைட்டிலன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பணம் மட்டும் கொடுக்கறது இல்லை, அந்த பணத்து மூலிமா நம்மளுக்கு வேல்யூவும் கொடுக்குது. நெக்ஸ்ட் இதில் லார்ஜ் நம்பர் ஆஃப் வெண்டார்ஸ் ஆல்ரெடி ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட போய் நீங்கள் இதில் வாங்க, இது மூலிமா பொருள் வாங்குங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் பிராண்டை பிச் பண்ண தேவையே இல்லை. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவங்க வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு டெல் லேப்டாப் வேணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க டெல்லே வாங்கிக்கலாம். நம்ம வந்து நீங்கள் வேறு பிராண்டு வாங்குங்கன்னு புஷ் பண்ண தேவையில்லை. ஓகே, லெனோவோ வாங்குங்க அந்த மாதிரியும் புஷ் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கலாம். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கி தர்றது தான் உங்களோட சர்வீஸ். அது மூலிமா தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஜிஜி எப்படி கேஷ்பேக் தராங்க யூஸருக்கு, ஓகேங்களா? நான் வந்து அந்த பிஸ்னஸ் பற்றி சொன்னேங்க, அது இன்னும் இன்டெப்த்தாக நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி இந்த கேஷ்பேக் சிஸ்டம் எப்படி வந்து ஜிஜி கொடுக்குறாங்க, ஏன்னா இப்படி கேஷ்பேக் கொடுக்கறனால தான் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி கேஷ்பேக் வருது வாங்கன்னு நீங்கள் கூப்பிட போகிறீங்க. அப்போ அது எப்படி வருதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இது. இப்போ வெண்டார் இருக்காங்க, அந்த வெண்டார்கிட்ட நம்மளோட யூசர் போய் பொருள் வாங்குறாங்க. வெண்டார் யார், அவங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு வெண்டார். யூசர் யார், நம்மக்கிட்ட ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண யூசர். ஸோ ரெஜிஸ்டர் பண்ண யூசர் ரெஜிஸ்டர் பண்ண வெண்டார்கிட்ட போய் அவருக்கு என்ன வேணுமோ, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவர் வாங்கிக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது, குளோபல் கார்னர் என்ன பண்ணுறாங்க, குளோபல் கார்னர் இந்த வெண்டாருக்கு ஒரு சேலை கிரியேட் பண்ணி தராங்க. அப்போ அந்த சேல்ஸ் ஆகும்போது அந்த வெண்டர் என்ன பண்ணுறாங்கன்னா கமிஷன் பே பண்ணுறாங்க குளோபல் கார்னருக்கு. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருச்சிங்களா? சேல்ஸ் ஆகுது, சேல்ஸுக்கு கமிஷன் பே பண்ணுறாங்க. அப்போ அந்த கமிஷனில் இருந்து தான் 2% வந்து இன்ஸ்டண்ட்டாக கேஷ்பேக் தராங்க கஸ்டமருக்கு, அப்படின்னா யூசருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த கேஷ்பேக்கோட மோடு. இப்படி தான் வந்து எல்லா கேஷ்பேக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ குளோபல் கார்னர் வெண்டாருக்கு சேல் கொடுக்குது, வெண்டார் சேலுக்கு பதிலாக கமிஷன் தராங்க. ஏன் வந்து ரெஜிஸ்டர்டு யூசர் போய் வெண்டார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா யூசருக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்குது. வெண்டாருக்கு சேல் நடக்குது, யூசருக்கு கேஷ்பேக் கிடைக்குது. அதை ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணுறதுனால குளோபல் கார்னருக்கு கமிஷன் வருது. அந்த கமிஷனை வச்சு மறுபடியும் யாருக்கு தராங்கன்னா யூசருக்கு ரிட்டனாக கேஷ்பேக்காக தராங்க. இப்போது ஒரு மந்த்லி சார்ட், ஓகேங்களா? ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் உங்களோட இன்கம் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் நடக்குதுங்கிறத. ஸோ நீங்கள் அதை எழுதிக்கோங்க. இதை நான் வந்து ஒரு 20,000 மாதம் ஏர்ன் பண்ணுறவங்களோட சார்ட் தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மந்த்லி பேசிக் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு, கிளாதிங்கு, மெடிசன், எஜுகேஷன், இன்சூரன்ஸ். நான் இதில் போட்டிருக்கிற எதையுமே உங்களால் தவிர்க்க முடியாது. இது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும். மேபி எங்கேயாவது டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போவோம் தேவைப்படும்,
ட்ராவலிங் இருக்கும், இல்லை ஏதாவது ஒகேஷன்ஸ் வரும். இப்போ தீபாவளி, பொங்கல் பண்டிகை ஏதோ ஒரு வரும். அப்போ அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான், அதெல்லாம் இதுக்குள்ளே சேராது. நான் சொல்கிறது பேசிக் எக்ஸ்பென்ஸ். அப்போ 20,000 சம்பாதிக்கிறாங்க, பேசிக் எக்ஸ்பென்ஸே 25,000 ரூபாய் வந்துடுது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5,500 ரூபாய் ஷார்ட்டேஜே ஆகுது. அப்போ இந்த ஷார்ட்டேஜை நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி இருந்த சேவிங்ஸை வச்சு அப்படியே ஹேண்டில் பண்ணி மந்த் ஆன் மந்த் மூவ் ஆகிட்டே போவோம். ஆனால் இது மட்டும்தான் நீங்கள் லைஃப்னு நினச்சிங்களா? இல்லை, இதெல்லாம உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ட்ரீமோ கோலோ, நான் இந்த மாதிரி ஆசைப்பட்டேன், நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த மாதிரி இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி வீடு எனக்கு இருக்கணும், எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும், என் ஃபேமிலி நான் நல்லா பார்த்துக்கணும், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்கம் வேணும். அந்த இன்கம், அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து குளோபல் கார்னர் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திங்கன்னா எவ்வளோ இன்கம் வருங்கிறதையும் நான் உங்களுக்கு இதுலேயே காட்டுற வீடியோலேயே. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகலாம். நான் இவ்வளோ நேரம் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னேன். அப்போ அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு பேர் இருக்கும், அதுதான் வந்து குளோபல் கார்னர் டிஜிட்டல் மால். இதோட ஃப்ரான்ச்சைசி தான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? இது யூபாஸ்ன்னு சொல்லுவாங்க. யூபாஸ் அப்படின்னா யூனிவர்சல் பாயிண்ட் ஆஃப் சேல். அப்படின்னா மொத்தமாக நடக்கிற சேல்ஸ் தான் வந்து இங்கே ஒருங்கிணைச்சு டிஜிட்டல் மால்குள்ளே நடக்க போகுது. ஓகேங்களா? அப்போ டோட்டல் எவ்வளோ, இது எப்போ வந்தாலும் நான் வந்து கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. 9 லட்சம் டிஜிட்டல் மால் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் இந்த 9 lakh டிஜிட்டல் மால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஜிட்டல் மால்ஸ் கிடைக்காது. அண்ட் இந்த 9 lakh டிஜிட்டல் மால் வச்சுருக்கிறவங்க தான் நம்ம மொத்த இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷனுக்குமே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், 9 lakh ஈக்குவல் டு டோட்டல் இந்தியாஸ் பாப்புலேஷன். ஓகேங்களா? எவ்வளோ, ஒரு 130 கோடி பேர். ஓகேங்களா? அந்த 130 கோடி பேர் கூட வேணாங்க. ஏன்னா இங்கே கேட்கலாம், அத்தனை பேரும் நம்மக்கிட்டே வருவாங்களா? தெரியாது. ஓகே, வேணாம். ஒரு 30% வருவாங்களா? அப்போ ஒரு 100 கோடி வச்சுக்கோங்க. 100 கோடிக்கு 30% 30 கோடி பேர், 9 லட்சம் பேர், 30 கோடி பேருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது. அப்போது இந்த 9 லட்சம் டிஜிட்டல் மாலுக்கு எவ்வளோ இன்கம் வரும்? 30% கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இப்போ ஜிபே ஆகட்டும் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மள்கிட்ட வந்து 30%, 100% வருவாங்க. ஏன் வருவாங்கன்னா யூசருக்கும் பெனிஃபிட், வெண்டாருக்கும் பெனிஃபிட், டிஜிட்டல் மால் ஓனர்ஸ்க்கும் பெனிஃபிட். ஸோ எல்லாருக்குமே வின்-வின் சுச்சுவேஷனுங்கிறனால கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. இந்த ஃப்ரான்ச்சைசி தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இப்போ ஒரு யூபாஸ் அப்படின்னா நான் இவ்வளோ நேரம் ரஃபாக என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு மீனிங்காக சொல்லணும்னா இது ஒரு அட்வான்ஸ் டிஜிட்டல் பவர் ஹவுஸ் பிளாட்ஃபார்ம். இது என்ன பண்ணுதுன்னா மொத்த எக்கனாமியோட சேல்ஸையும் இன்டிகிரேட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் இதில் வந்து ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்மாகவும் இது அமையுது. இந்த டிஜிட்டல் மால் மூலிமா எவ்வளோ ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து சேல் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை சேல் பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளோ அண்ட் யார் யாருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 126 ஆன்லைன் ஸ்டோர்ஸ், ஐ மீன் வெப்சைட்ஸோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் சேல் பண்ண முடியும். ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஏஜியோ, இந்த மாதிரி அடிடாஸ், இவங்க எல்லாரும் ஆன்லைன் வெப்சைட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸையும் சேல் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்குது. ஒரு டிஜிட்டல் மால் உங்ககிட்ட இருந்தால் 36,000 ப்ளஸ் மெகா பிராண்ட்ஸ்னால் போத்தீஸ், கல்யாண், ஃபாஸ்ட் ட்ராக், டாமினோஸ், பார்பிக்யூ நேஷன், ஆலன் சோலே, லூயிஸ் பிலிப்ஸ், இவங்க எல்லாருமே மெகா பிராண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் சேல் பண்ண முடியும். அந்த சேல் பண்ணுறது மூலிமா உங்களுக்கும் கமிஷன் கிடைக்கும். சேல்னா என்ன, அவங்க கேட்க போகிறாங்க, நீங்கள் இதை வாங்குங்கன்னு சொல்ல போகிறீங்க. இல்லை, அவங்க கேட்க போகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் அந்த சர்வீஸை கொடுக்குறீங்க. நான் இங்கே போய் வாங்குறப்ப எனக்கு இந்த கேஷ்பேக் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்தாங்க இந்த மாதிரி வவுச்சருங்க, நான் போட்டு தரேன், இதை போய் காமிங்க, அவங்க அந்த பேமெண்ட் ஆகிடும்னு சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான். ஒரு 1 or 2 minutes வேலைக்கு தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் 3 lakh ப்ளஸ் லோக்கல் வெண்டார்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. லோக்கல் வெண்டார்ஸ்னால் உங்களை சுற்றி இருக்கிற கடைகள், அதுதான் லோக்கல் வெண்டார்ஸ். 200 ப்ளஸ் ப்ரீமியம் வெண்டார்ஸ் இருக்காங்க. இப்போ லோக்கல் வெண்டார்ஸ் அப்படின்னா ஒரு ரீட்டைலர் வாங்கி மாற்றி ஒரு கடைக்கு ஒரு சேல் பண்ணுறவங்க. பட் ப்ரீமியம் வெண்டார்ஸ் மோஸ்ட்லி யாராக இருப்பாங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸே டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட போகிறாங்க. அப்படி போகிறவங்க வந்து இது மூலிமா ப்ரீமியம் வெண்டாராக ஆகிட்டாங்கன்னா
அதிக பர்சன்டேஜ் கமிஷன் வந்து இந்த இதுக்கு குளோபல் கார்டனருக்கு பே பண்ணுவாங்க. அப்படி ப்ரீமியம் வெண்டாரோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் போய் வாங்குகிறோம் இல்லை கஸ்டமர்கிட்ட சொல்லி வாங்க வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் கமிஷன் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு பிஸ்னஸ் மாடலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதை வந்து நம்ம யார்ட்டையும் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு எங்கே வாங்கணுமோ என்ன வாங்கணுமோ அதை அவங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். ஸோ நம்ம டிஜிட்டல் மால் மூலியமாகவே நீங்கள் இன்சூரன்ஸும் வாங்க வைக்கலாம். இப்போ ஒரு பர்சன் இன்சூரன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஜிஜி மூலியமாகவே போட்டு தரலாம். நெக்ஸ்ட்டு மைக்ரோ ஏடிஎம். ஜிஜி ஃபின்ஸ் அப்படிங்கிறது தான் மைக்ரோ ஏடிஎம் கான்செப்ட்டு. இது இப்போ நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மைக்ரோ ஏடிஎம் இப்போ மொத்த இந்தியாவிலேயே ஆல்ரெடி ஒரு 2,34,000 ஏடிஎம் தான் இருக்குங்க. பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 9 lakh டிஜிட்டல் மால்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த 9 lakh டிஜிட்டல் மால்ஸுக்கும் ஆர்பிஐயிலிருந்து 9 லட்சம் ஏடிஎம்க்கான லைசன்ஸ் சாங்ஷன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ 9 லட்சம் மைக்ரோ ஏடிஎம் அவைலபிளாக இருக்க போகுது உங்கள் லொக்காலிட்டிலேயே. நீங்கள் இதை சர்வீஸை எப்போ உங்களுக்கு தேவையோ அதை தேவைகளுக்கு நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன் நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் மால் ஒரு யூபாஸை பை பண்ணணும்? ஏன்னா இதில் ஆல்ரெடி 20 கோடி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து இந்த லைசன்ஸ் மூலிமா உங்களால் சேல் பண்ண முடியும். சேல் பண்ணுற மூலிமா உங்களுக்கு கமிஷனும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு உங்கள் கஸ்டமருக்கு வந்து 2 to 100% கேரண்டீட் கேஷ்பேக்கு ரிவார்டு வந்து நீங்கள் அஷ்யூர் பண்ண முடியும். 2 to 10%ங்கிறது இன்ஸ்டன்ட்டு, 100%ங்கிறது லாங் டேர்மில் வர்றது. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு இன்வென்ட்ரியும் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கே தெரியும், ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வைக்கணும் இல்லை ஒரு துணி கடை வைக்கணும்னாலும் மினிமம் 5 lakh rupees வேணும். பட் நீங்கள் அந்த 5 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணாலும் அது எதுக்கு பண்ண போகிறீங்கன்னா இடம், ஸோ அந்த ரெண்ட்டுக்கு, ஷாப்புக்கு, உள்ள இன்டீரியர்ஸ்க்கு, ஸ்டாக் வாங்குறதுக்கு, வேலைக்கு ஆள் போடுறதுக்கு, மற்றபடி கரண்ட்டுக்கு எல்லாம், உங்கள் கம்ப்யூட்டர் வேணும்னா அதுக்கு, இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நான் இவ்வளோ 5 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் எனக்கு சேல்ஸ் நடக்குமானா தெரியாது. ஆனால் இந்த டிஜிட்டல் மால் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சேல்ஸ் நடக்கும். ஏன்னா கஸ்டமரே உங்களை தேடி வருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இது 2 பக்கம் வின்வின் சுச்சுவேஷன் தான். டிஜிட்டல் மால் ஓனர்ஸ்க்கும் ப்ளஸ்ஸு கஸ்டமருக்கும் ப்ளஸ் இது மூலிமா பொருள் இப்போ போய் யார்கிட்ட வாங்குவாங்க? வெண்டார்கிட்ட. ஸோ வெண்டாருக்கும் ப்ளஸ். இந்த 3 பேருக்குமே இதில் பாசிட்டிவ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் இந்த கான்செப்ட் சக்ஸஸ் ஆகும். இதோட கமிஷன் வந்து 0.3 to 40% வரைக்கும் இருக்குங்க. ஸோ ஆவரேஜாக 3 to 5% வந்து கமிஷன் கிடைக்குதுங்க. இந்த யூபாஸ் இப்போ நான் சொன்ன ஒரு ஃப்ரான்ச்சைஸின்னு. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸி கண்டிப்பாக நீங்கள் ஒரு காஸ்ட் பே பண்ணணும். அந்த பே பண்ணுற காஸ்ட்டை வந்து இதே கேஷ்பேக் சிஸ்டம் மூலிமா ரிட்டர்னும் பண்ணிடுறாங்க. சூப்பராக இருக்குங்களா? ஏன்னா நம்ம இத்தனை நாளில் நம்ம எவ்வளவோ, நீங்கள் போய் ஒரு ஷாப் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை நீங்கள் யாராவது ஒரு சின்ன மளிகை கடை உங்கள் பக்கத்தில் இருக்குன்னா போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களால் வெளியில் எடுக்க முடியுமா? அவங்க சொல்ல ஒரு 10 லட்ச ரூபா போட்டு நான் இந்த கடையை வச்சுருக்கேன்னா அந்த 10 லட்ச ரூபாயை நீங்கள் வெளியில் எடுக்கணும். இங்கே நீங்கள் பொருளாக வாங்கி வச்சிட்டீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. பொருளை விற்றா காசு வரும், ஆனால் அதை எடுத்துட்டிங்கன்னா அது என்ன பண்ணுவீங்க? அந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகும். பட் நம்மளோட யூபாஸ் வந்து டிஜிட்டல் மாலை வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்களுக்கு அந்த காஸ்ட்டையும் கேஷ்பேக் சிஸ்டம் மூலமா ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஜிஜியோட எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ்க்கு பார்ட்னர்ஷிப் தராங்க. இது வந்து லைஃப் டைம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். ஏன்னா இதில் எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ண தான் போகிறாங்க, அவங்களுக்கு தேவைகளை வாங்கிக்க போகிறாங்க. அப்போ அதை வாங்கும்போது உள்ள பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பிஸ்னஸ் நடக்க உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து லைஃப் டைமுக்காக மாறிடும். இது யூபாஸோட லைசன்ஸ் வந்து 80 வருஷத்துக்கு எலிஜிபிள். இதுக்கு எந்த ஒரு ரெனியூவல் சார்ஜஸும் கிடையாது. ஏன் 80 வருஷத்துக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லீகலாக 80 வருஷத்துக்கு தான் நம்மளால் டாக்குமெண்டேஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ரெனியூவல் சார்ஜ் இல்லாமல் ஃப்ரீ ரெனியூவல் தான் நம்ம பண்ணி வச்சுருக்காங்க. அதனால இது ஒரு ஜென்ரேஷன் இன்கம்மாக மாறிடும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 இயர்ஸ் இருக்கீங்கன்னா ஒரு 50 வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 60 வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஜென்ரேஷனுக்கு இந்த பிஸ்னஸை கொடுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அதனால இது ஒரு ஜென்ரேஷன் இன்கம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமம் ரிட்டர்ன். நான் சொன்ன ஒரு
5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபாய் இருந்தால் தான் ஒரு டீசெண்டான கடை வைக்க முடியும். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம், ஒரு 20 கோடி ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது உங்ககிட்ட. அதை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் வாங்க போகிறீங்க. பட் அதுலேருந்து வர ரிட்டர்ன் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இவ்வளோ நேரமாக டிஜிட்டல் மால் சொல்லிட்டு இருந்தேன். அதில் என்ன இன்கம் ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேசிக் எக்ஸ்பென்ஸ் நான் இப்போ போட்டிருக்கிறது பேசிக் தான். ஏன்னா இது இல்லாமல் நிறைய செலவுகள் இருக்கும், நடக்கும். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். நான் பேசிக் எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ மளிகை, இபி, கிளாத்து, மெடிசனு, ட்ராவலு, மெயின்டெனன்ஸு, இன்சூரன்ஸு, இதெல்லாமே நம்மளோட பேசிக் எக்ஸ்பென்ஸ். அதெல்லாம் இன்னும் ஸ்கூல் ஃபீஸு அதெல்லாம் இன்னும் போடல, நீங்கள் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் போடும்போது எவ்வளோ மந்த்லி வந்துடும்னா ஒரு 20,000 வந்துடுங்களா அப்ராக்சிமேட்டாக. அப்போது உங்களுக்கு ஃபோனில் எத்தனை பேர் இருக்காங்க காண்டாக்ட்? ஒரு 500 காண்டாக்ட் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு 200 பேரை நீங்கள் எடுத்துட்டீங்க. ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே 200 பேரை எடுத்துட்டீங்க. அப்போது எவ்வளோ அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க? 20,000 ரூபாய் மாதம் ஆவரேஜாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20,000 இன்ட்டு 200 40 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. எது மூலயமா? குளோபல் கார்னர் மூலயமா அவங்க தன்னோட அன்றாட தேவைகளுக்கான செலவுகளை குளோபல் கார்னர் மூலிமா பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கான பொருள் கிடச்சிரும், அவங்களுக்கு அதுக்கான கேஷ்பேக்கும் கிடச்சிரும். பட் இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிறது டிஜிட்டல் மாலோட இன்கம் தான். அப்போ இந்த டிஜிட்டல் மாலுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும்? இப்போ நான் சொன்னேன் 40 லட்ச ரூபா. அப்போ ஆவரேஜ் இன்கம் நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் 3 to 5% போட்டிருந்தேன். அது கூட வேண்டாம், பேர் மினிமம் இதுக்கு கம்மியாக சொல்லவே முடியாதுங்க. அதனால் 2.5% கமிஷன் போடுறாங்க. இந்த கமிஷன் மூலயமா வர இன்கம் உங்களோட ரெகுலர் இன்கம். ஏன் நான் ரெகுலர் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த 20,000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ண போகிறது வந்து ரெகுலர் செலவு. ஏன்னா நீங்கள் மாதம் மாதம் மளிகை வாங்கி தான் ஆகணும், நீங்கள் இபி கரண்ட்டுக்கு பில் கட்டி தான் ஆகணும், ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும், மெடிசினுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் கட்டியே தான் ஆகணும். ட்ராவலிங் எங்கேயுமே போகாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது, நம்ம ட்ராவல் பண்ணியே தீருவோம். ஒகேஷன்ஸ் வரும், மெயின்டெனன்ஸ் செலவு இருக்குது, இன்சூரன்ஸ் பே பண்ண வேண்டியது வரும். ஸோ நான் போட்டிருக்கிறது எல்லாமே ரெகுலர் செலவுகள். அதனால் அந்த ரெகுலர் செலவு மூலயமா ரெகுலர் இன்கம் எவ்வளோ? 1 லட்ச ரூபாய் ரெகுலர் இன்கம் வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வெறும் 200 பேர் 200 யூசர் மட்டும் உங்ககிட்ட இருக்காங்கன்னா உங்களால் 1 lakh rupees ஏர்ன் பண்ண முடியும். இதை வந்து இந்த பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு தான் நல்ல ஒரு செட்டில் ஆனவங்க தான் அப்படி தான் இல்லை, யார் வேணும், ஒரு ஸ்டூடெண்ட் கூட. ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி, 200 பேர் இதை பண்ணுப்பா அப்படின்ட்டு அவங்க சும்மா வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி விட்டு செலவு பண்ணால் சொல்லுன்ட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் நினச்சாங்கன்னா அவங்க மொத்த வீட்டு செலவையும் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு போனாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு 200 பேர் நம்மளுக்கு தெரியாதா? நம்ம ஃபோன் கான்டாக்டில் இருப்பாங்க. ஏன்னா இதை யாரையும் நம்ம புஷ் பண்ணலை, அவங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், உள்ளே கொண்டு வர ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், இது மூலிமா பொருள் வாங்க வைக்க போகிறோம். அவங்களுக்கு பொருள் வந்துடுது. இது ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான், இது மூலியமாக தான் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி நம்ம எந்த ஒரு புஷ்ஷும் பண்ணல. ஓகே, இப்போ 200 பேர் எனக்கு இன்னும் அதிகமாக, இப்போ 200 பேர் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் நீங்கள் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஒரு 200 யூசர் கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு இன்னும் நிறைய பேர் தெரியுங்க. ஏன்னா நம்ம சொல்கிறோம் 200 பேருங்கிறது நான் மினிமமாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு நிறையா பீப்புள்ஸ் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா அதே இது 500 யூசர் இப்போ அதே 20,000 ரூபாய் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போது நான் எந்த அமௌண்ட்டும் சேஞ்சஸ் பண்ணலை, அதே 20,000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. 500 யூசர் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்க 1 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க மாதத்துக்கு. ஓகேங்களா? இது மாதத்துக்கு நான் சொல்கிறேங்க. அப்போ அந்த டிஜிட்டல் மாலோட இன்கம் யோசிச்சு பாருங்கள், 1 கோடி ரூபாய், அதே ஆவரேஜ். நான் இதுலேயும் கமிஷன் ரேட்டை மாற்றலைங்க. ஸோ 2.5 கமிஷன். உங்களோட ரெகுலர் இன்கம் என்னவா இருக்கும்? 2.5 லட்சம் ரூபாய். வெறும் ஒரு நான் சொல்கிறது வந்து ஒரு 6 மாதம்னு நான் சொல்கிறேன். சில பேர்லாம் 2 மாதம் 3 மாதம் இதுதான் வேலைன்னு பார்த்தாங்கன்னா அந்த இன்டர்வியூ படித்து முடிச்சுட்டு இன்டர்வியூவுக்கு போய் இன்டர்வியூ தேடி படியேறி இன்டர்வியூ பண்ணுற நேரத்தில் 500 யூசரை கொண்டு வந்துட்டாங்கன்னா மாதம் 2.5 லட்ச ரூபாய் வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ண முடியுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள்.
ஏன்னா நம்ம அவங்கள எதுவும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் போய் இந்த பொருள் தான் வாங்கணும்னு புஷ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வெறும் ஒரு 500 பேர்கிட்ட பேசுகிறீங்க, அந்த 500 பேர்கிட்ட நீங்கள் போய் பழகுறீங்க, அது ஒரு 3 மாதம் எடுத்துக்கிறீங்க. அதுதான் வேலைன்னு பண்ணால் நம்மளால் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா யூஸராக ஆகிறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த டிஜிட்டல் மால் ஃப்ரான்ச்சைசி வாங்குறதுக்கு பேமெண்ட்டோ தவிர இந்த யூஸராக ஆகிறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். யூஸராக ஆகி அவங்க கேஷ்பேக் வாங்குறது எல்லாமே ஃப்ரீ. அதுக்கு நான் தனியாக வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ யூஸர் ஆகிறது எல்லாமே ஃப்ரீ. அப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் யூஸர் ஆகுங்க. அந்த யூஸர் ஆனதுக்கு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 2 to 10%, லாங் டேர்மில் 100% கேஷ்பேக் கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் ஏன் வரமாட்டாங்க? கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அப்படி வந்தவங்க மூலிமா உங்களுக்கு வர இன்கம் தான் 2.5 லட்ச ரூபாய். இதுக்கு கம்மியாக சொல்லவே முடியாதுங்க. நான் ஃப்ரண்ட்டில் போட்டப்பவே ஆவரேஜ் 3%ன்னு போட்டிருந்தேன். நீங்கள் அப்படி போட்டு பார்த்தீங்கன்னாலும் 3 லட்ச ரூபாய் கண்டிப்பாக யாருமே ஏர்ன் பண்ணவே முடியாது. மந்த்லி இது நான் பர் ஆனம் சொல்லலை, பர் மந்த் சொல்லிட்டு இருக்கேங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் யோசிங்க. இதை நான் இதில் தப்பாக எந்த கால்குலேஷனும் போடல, நீங்களே பார்த்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும். இது சிம்பிள் கால்குலேஷன் தான், உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குது. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன், இவ்வளோ இன்கம் மாதம் 2.5 லட்ச ரூபா கொடுக்குது. அப்போது அந்த ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சிங்கனாவே 10 லட்ச ரூபா நீங்கள் போட்டு கடை 10 லட்சம் வேண்டாங்க, 5 லட்ச ரூபா போட்டு கடை வைக்கிறீங்க. 5 லட்ச ரூபாய் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு கஸ்டமர் வரணும். நீங்கள் அந்த கடை அங்கே தான் இருக்குன்னு தெரிய வைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஆட் போஸ்ட் பண்ணணும், பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கணும், எல்லார்கிட்டையும் சொல்லி வைக்கணும், என்கிட்ட இந்த பொருளெல்லாம் இருக்குதுன்னு சொல்லணும். நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னா மளிகை பொருளாக இருக்குங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு. இல்லை துணி கடை வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி என்கிட்ட துணி இருக்குது, நல்ல பிராண்ட் இருக்குது, நல்ல குவாலிட்டி ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, லோ காஸ்ட்டில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் இதுக்கு எதுவுமே நீங்கள் இதில் பெருசாக பண்ண தேவையில்லை. டிஜிட்டல் மால் ஃப்ரான்ச்சைசி மட்டும் வாங்கி ஆல்ரெடி ஒரு 500 யூஸரை நீங்கள் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே மாதம் 2.5 லட்ச ரூபாங்கிறது மினிமம் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த பெரிய விஷயத்துக்கு நீங்கள் என்ன ஃப்ரான்ச்சைசி காஸ்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அது ஒன் டைம் தான். இப்போ நீங்கள் நான் சொன்ன ஆல்ரெடி இப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இது ரெனியூவலோ இல்லை மறுபடியும் நீங்கள் 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க, 1 லட்ச ரூபா கொடுங்கலாம் கேட்க போகிறது கிடையாது. ஒன் டைம் மட்டும் பே பண்ண போகிறீங்க. லைஃப் டைமுக்கும் ஜென்ரேஷனுக்கும் இது மூலிமா இன்கம் எடுக்க முடியும். நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 2 மாதத்துக்குள்ள உங்களால் அந்த 1 லேக்ங்கிற இன்கம்மை ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட முடியும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் 2 மாதம் எஃபர்ட் போட்ட உடனேயும் நீங்கள் ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு போகிறீங்க. 15,000 ரூபாய்ங்கிறது இப்போ பெரிய விஷயம். உடனே போனோன்னே யாருக்கும் 15,000 கொடுத்துட மாட்டாங்க. நான் அப்போயும் ஒரு நப்பாசிக்காக சொல்கிறேன், ஒரு 5,000 ரூபாய்க்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு 2 மாதம் நீங்கள் எஃபர்ட் போட்ட உடனேயுமே உங்களுக்கு எப்படி 1 லேக் ருபீஸ் கொடுத்துருவாங்க? முடியாது. ஆனால் இதில் பண்ண முடியும். 2 மாதம் உங்களோட எஃபர்ட் மட்டும் போட்டிங்கன்னா ஒரு 200 யூசர்ஸ், ஓகே 200 கூட வேண்டாங்க, 100 யூசர், ஒரு 100 பேரை நம்ம 2 மாதத்துக்குள்ளே பார்த்துட மாட்டோமா? அப்போ அந்த 100 பேருக்கிட்ட இருந்து உங்களுக்கு 50,000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகிடும் ஏர்னிங்ஸ். அப்போ நீங்கள் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நம்ம கம்பெனி சார்ஜ் பண்ணுற ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா 74,340 ருபீஸ். இது என்ன அப்படின்னா 63,000 ப்ளஸ் 18% GST. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இது லீகல் அண்ட் எத்திக்கல். அதனால் இப்போ நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைசி வாங்குறீங்கன்னா உங்களோட பேரெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகி உங்கள் பேன் கார்டெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் நம்ம இந்த ஃப்ரான்ச்சைசியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி தான், ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி, அந்த மாதிரி. 74,340 ருபீஸ் மட்டும். இந்த 74,340யும் உங்களுக்கு இந்த கேஷ்பேக் சிஸ்டம் மூலிமா ரிட்டர்ன் ஆகிவிடும். இது ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். இதை டக்குன்னு நீங்கள் MLMலோ இல்லை வேறு ஏதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னோ தோணாதுங்க, எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். இது பியூர்லி ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். ஆனால் நீங்கள் கேட்கலாம், இப்போ நீ தான் 500 யூசர் தெரிஞ்சிருக்கணுங்கிறீங்க, 100 யூசர் தெரிஞ்சிருக்கணுங்கிறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்ககிட்ட யாராவது கேட்டிருப்பாங்க, எங்க ஒரு ஃபோன் வாங்கணுங்க, எந்த கடை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
நீங்கள் என்னங்கிறீங்க, இங்கே தாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற கடை நல்லா இருக்குங்க, நான் வாங்கினேன் நல்லா தான் இருக்குங்க. நீங்கள் எப்போவோ வாங்கியிருப்பீங்க, அந்த ஞாபகத்தை வச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுவீங்க. ஏன் அன்னைக்கு உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்த பர்சன் அங்கே இருக்காரான்னு கூட தெரியாது. அந்த பையன்கிட்ட போய் வாங்குங்க, நல்லா சர்வீஸ் கொடுப்பாருங்கிறீங்க. இப்போ இவரும் அங்கே போய் வாங்குறாங்க, நீங்கள் ரெஃபர் தானேங்க பண்ணுறீங்க. நம்ம இதை காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு அதை வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க, நம்ம அந்த பேரை சொல்லாமல் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பண்டிகை வந்துச்சு, தீபாவளி வந்துச்சு. இப்போ தீபாவளி டைமில் எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க, எங்கள் துணி எங்கெங்கே நல்லாயிருக்கும், விலை கம்மியாக வாங்கணும், இல்லை நல்ல குவாலிட்டியில் வாங்கணும். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு கடையை சொல்லியிருப்பீங்க, அதுவும் ரெஃபரல் தான். அதுவும் நீங்கள் அவங்கள சொல்கிறீங்க, இந்த கடையில் போய் வாங்குங்க நல்லா இருக்கும்னு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அட்வர்டைஸ் பண்ணுறீங்க அந்த கடைக்கு. ஸோ அதுவும் அதனால் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ், காலங்காலமாக நம்ம பண்ணிக்கிட்டு வர்றது தான். ஆனால் அப்படியெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கல. ஆனால் இப்போ அதுக்கும் இன்கம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுதான் நம்மளோட குளோபல் கார்டனரோட ஃப்ரான்ச்சைசி சிஸ்டம். இல்லை குளோபல் கார்டனர் யூஸராகவும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இதில் ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. லைஃப் லாங் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இதோட லைசன்ஸ் இது எதுக்குன்னா 20 கோடி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் சேல் பண்ணுறதுக்கான லைசன்ஸ். 80 வருஷத்துக்கு லைசன்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. நோ ரெனியூவல் சார்ஜஸ். அதுக்கப்புறமும் அது ஆட்டோ ரெனியூவலாக மாறிடும். இப்போ நான் சொன்னேன் இவ்வளோ நேரம் பேசணும், நான் எப்படிப்பா அதெல்லாம் நம்புறது, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எப்படி உடனே நம்பட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் நம்பலைங்க. இவ்வளோ கம்பெனிஸ், இவ்வளோ ஒரு குரூப்ஸ் வந்து நம்மளை நம்புகிறாங்க. நம்மளைனா குளோபல் கார்டனரோட கான்செப்டை, பிஸ்னஸ் மாடலை நம்புகிறாங்க. யார் யார்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ நான் சொன்னேன் ஆல்ரெடி இது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறிடுச்சுன்னு. அப்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையா, இல்லை நம்ம எவ்வளோ பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணியிருப்போம் கவர்மெண்ட் கிட்ட. அப்போ அதெல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்மக்கிட்ட ஓகே அப்படின்னு சொல்லி பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறுறதுக்கான அத்தாரிட்டியை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களும் இந்த கான்செப்டை நம்புகிறாங்க. அடுத்தது செபி. நான் இல்லை அந்த செபியை மென்ஷன் பண்ணல, செபியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் வருது. அப்போ அந்த செபி அனலைஸ் பண்ணி தான் இந்த கம்பெனிக்கு 6680 கோடி ரூபா அசட் இருக்குங்கிறத ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. செபியில் இருக்கிறவங்க யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. அது வந்து ஒரு இண்டிவிஜுவல், ஒரு 50 மெம்பர்ஸ் கொண்ட குழு, பியூர்லி கவர்மெண்ட் பார்வைக்கு கீழே இருக்கிற ஒரு குரூப். அவங்க அனலைஸ் பண்ணி தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதில் 6680 கோடி ரூபா அசட் இந்த கம்பெனிக்கு இருக்குது. அதுவும் வந்து ஒரு 1 இயர் டைம் பீரியடுக்குள்ளே லாக்டவுன் பீரியடில் ஏர்ன் பண்ணியிருக்கிற கம்பெனி. நெக்ஸ்ட்டு டைம்ஸ் குரூப். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லிட்டாங்க. அடுத்தது டைம்ஸ் குரூப். அவங்க 180 வருஷமாக மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க. நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், ஒரு தப்பான கம்பெனி மேலேயோ, இல்லை ஒரு நான் சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட் மேலேயோ ஒரு இவ்வளோ பெரிய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணாது. நம்மளோட கான்செப்டை வந்து 3 இயர்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கே 3 crore rupees அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி 100 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம மேலே. ஸோ இந்த டைம்ஸ் குரூப்பும் நம்மளை நம்புகிறாங்க. அவங்களும் அனலைஸ் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 9 lakh வந்து நம்மக்கிட்ட டிஜிட்டல் மால் இருக்குது. அந்த 9 lakh டிஜிட்டல் மாலுக்கு 9 lakh கரண்ட் அக்கௌண்ட் ஐசிஐசிஐ பேங்க் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஐசிஐசிஐ பேங்க் கிட்டே நம்மளோட பிஸ்னஸ் கான்செப்ட் மாடல் போயிருக்குது. அவங்களும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே அனலைஸ் பண்ணி தான் உள்ளே வந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க? மைக்ரோ ஏடிஎம். 9 லட்சம் மைக்ரோ ஏடிஎம்க்கு நம்மக்கிட்ட லைசன்ஸ் இருக்குங்க. அடுத்தது ரூபே கார்டு வரப்போகுது. ஸோ ஆர்பிஐ பர்மிஷன் இல்லாமல் ஒரு கார்டோ ஏடிஎம்மோ உள்ளே கொண்டு வர முடியாது. அதனால் இதில் ஆர்பிஐயோட பங்களிப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் காப்பிரைட் பண்ண கான்செப்ட். இதை காப்பிரைட், ஏன்னா இதை விட பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க, ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறவங்க. இதை வந்து டக்குன்னு இது பண்ணிட முடியும். ஆனால் ஏன் பண்ணலை? ஏன்னா இது ஒரு காப்பிரைட் பண்ண கான்செப்ட். இதை அவங்களால ஈஸியாக காப்பி பண்ணிட முடியாது. அது லீகல் இஷ்யூஸில் கொண்டு போய் முடிக்கும். அதனால தான் ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், மிந்த்ரா ஆகட்டும், ஏஜியோ ஆகட்டும் எல்லாரும் நம்மளுக்குள்ளே வந்து கனெக்ட் ஆகிட்டாங்க. அவங்களால இந்த கான்செப்டை காப்பி பண்ண முடியாது. பிகாஸ் இது காப்பிரைட்டட் கான்செப்ட். அதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ், போத்தீஸ், டாமினோஸ், அடிடாஸ் இவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட உள்ளே வந்துட்டாங்க. மெகா பிராண்ட்ஸ் எல்லாருமே. ஆலன் சோலே ஆகட்டும், லூயிஸ் பிலிப்ஸ் ஆகட்டும், இங்கே எங்கே போய் நீங்கள் கஸ்டமர் ப்ராடக்ட் வாங்கினாலும் இன்ஸ்டண்ட்டாக 2 to 10% கேஷ்பேக்கும், லாங் ரனில் 100% கேஷ்பேக்கும் கிடைக்கும். அதோடு சேர்த்து
3 lakh லோக்கல் வெண்டார்ஸ் வந்து ஆல்ரெடி உள்ளே ஆட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பொருள் வாங்கினீங்கனாலும் அவங்கக்கிட்ட போய் அந்த யூஸரோ இல்லை கஸ்டமரோ போய் பொருள் வாங்கினாலும் குளோபல் கார்னருக்கு வெண்டார் கமிஷன் பே பண்ணுவாங்க, வெண்டார் யூசருக்கு கமிஷன் பே பண்ணுவாங்க. இதை பே பண்ணும்போது நடுவில் வர அந்த டிஜிட்டல் மால் ஓனர் தான் வந்து இந்த டிரான்சாக்ஷனை நடத்த போகிறாரு. இந்த டிரான்சாக்ஷனை நடத்தி கொடுக்கறக்கு அவருக்கு கமிஷன் கிடைக்க போகுது. அப்போது வெண்டார், நம்மளோட யூபாஸ் டிஜிட்டல் மால் ஓனர், யூசர் 3 பேருக்குமே பெரிய லாபம். அப்போது இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற கம்பெனிக்குள்ளே இது வந்து ஒரு பிஸ்னஸ் தான் நீங்கள் கையில் எடுக்கிறது வந்து எவ்வளோ பாசிட்டிவாக, எவ்வளோ வந்து உங்களுக்கு ஒரு புது இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதில் நிறையா ரோல்ஸ் இருக்குங்க. ரோல்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு யூஸராக இருப்பாங்க, வெண்டர் இருக்காங்க, டிஜிட்டல் மால். ஏன்னா இந்த டிஜிட்டல் மால் தான் வந்து பிஸ்னஸ் கொடுக்கறது. இதுக்கு மேலே போக போக பார்ட்னர், ஏசிபி, சிபி, எம்சிபி அப்படிங்கிற ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. அது இங்கே உள்ளே வர தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஐ திங்க் நான் இப்போ நிறையா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நான் உங்ககிட்ட பேசிக்ஸ் சொல்லியிருக்கேங்க. இதோடு சேர்த்து இன்னும் நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல முடியாது. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஜாயின் பண்ணணும் இல்லை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 7448668660க்கும் 9500730063க்கும் கால் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களோட குவரிஸ் எல்லாம் சால்வ் பண்ணி தரோம். இதை ட்ரஸ்ட் பண்ணி கண்டிப்பாக உள்ளே வாங்க. பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் உங்கள் டைமை யூட்டிலைஸ் பண்ணி இதை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.